கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை மீட்டு கொண்டார், மீட்டு கொண்டார், என்னை மீட்டு கொண்டார், பாவத்தில் இருந்தென்னை மீட்டு கொண்டார், சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார், சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம்மாவி தந்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். விட்டார், என்னை கட்ட விட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். கட்டவிட்டார், என்னை கட்டவிட்டார், சத்துருவை அவர் துரத்தி விட்டார். பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். பாவத்தையும் வியாதியையும் சாவினால் வென்று ஜெயம் கொடுத்தார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு எனக்கு எல்லாம் எல்லாம். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். என்னை கண்டார், இயேசு என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார். கண்ணுக்குள்ளே கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். சொந்த பிள்ளை என்று என்னை உறுதிப்படுத்த தம் ஆவி தந்தார். ஹல்லேலூயா. ஆவியானவரை தந்திருக்கிறார். வாழ்க்கை சூழ்நிலை பார்க்கிற போது உண்மையாகவே நான் ஒரு பிள்ளைதானா என்று நம்மை நாமே கேட்கக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே நமக்குள்ளே இருந்து அவர் சாட்சி கொடுக்கிறார், நீ என்னுடைய பிள்ளைதான் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத செய்த, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத செய்த, எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர்,
கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே யெகோவா நிச்சயம் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிச்சயம் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள்லாம் ஒரு நாள் வரைக்கும் தான் வேலை ஏதோ போராட்டம் பிரச்சனை வந்து புரியலாம் இல்லை என்னதான் ஆனாலும் திருமண உறவாக இருந்தாலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரையில் தான் அதுக்கப்புறம் அந்த உறவு இருக்குமா தெரியாது ஆனா ஆண்டவர் சொல்றாரு நித்தியமாய் நான் அவனை நேசிக்கிறேன் அவருடைய ஜீவன் தந்து நம்மை நம்புறேன் மரணம் கூட அவரை நம்மை விட்டு பிரிக்க முடியாது அல்லேலூயா உலகத்தோட எல்லாம் எவ்வளவு மேக்சிமமா இருந்தாலும் அது மரணம் பிரிக்கலாம் ஆனா மரணம் கூட பிரிக்க முடியாத ஒரே ஒரு உறவு உண்டு அது நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மரணமே பிரிக்க முடியாது அவர் எப்ப நம்மை தெரிந்தெடுத்தார் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை கண்டார் அவர் எப்ப வரைக்கும் நம்ம கூடவே இருப்பார் நித்தியமாய் நம்ம கூடவே இருப்பார் அல்லேலூயா என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் உயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும்
அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாமல் எங்கள் வாழ்விலே. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. ஹல்லேலூயா. உன்னதரின் மகிமை நம்ம மேல உதித்து இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம உயரங்களில் பறக்க முடியும். எவ்வளவு உயரம் என்றால் ராஜாக்கள் உதிக்கிற ஒரு ஒளியிடத்திற்கு நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பிள்ளைகளாகிய நாம் ஒளி மகிமையில நாம் இருக்கிற போது, மகிமையாய் இருக்கிற போது ராஜாக்கள் அந்த நிழலை தேடி நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள், எலியாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள், எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்ட மகிமையுடையவர்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை நம்ம மேல உதித்திருக்கிறது. எலியாவிடத்துல இயேசபேல் சொல்றாங்க, உன்னுடைய நீ நாளைக்கு செத்து போவான்னு சொன்ன உடனே அவர் அந்த சத்தத்தை கேட்டு நான் செத்து போறேன்னு சொல்லி அவர் போய் சூறை செடியின் கீழே படுத்துக் கொண்டார். அந்த இயேசபேல் சத்தம் ஒரு நாள் ஓய்ந்து போனது. ஆனால் உன்னதரின் சத்தம் வந்தது, எலியாவே நீ போக வேண்டிய தூரம் ஒரு தூரம் அப்படின்னு சொன்னப்ப பலன் கொண்டு அந்த எலியா எழுப்பி நடந்து போனார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எத்தனை மனித சத்தங்கள் நம்மை சோர்ந்து போக பண்ணி இனி நான் வாழவே வேண்டாம் என்கிற நிலைக்கு நம்மை தள்ளி இருந்தாலும் தேவனுடைய உன்னத சத்தம் நம்மை இன்னும் தொடர்ந்து ஓட வைக்கும். அப்படி நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. இயேசுவின் சத்தம் ஓய்ந்து போனது, சூறைச்செடியின் நாட்கள் முடிந்து விட்டது. உன்னதரின் சத்தம் எனக்குள் ஜோடிப்பதா உன்னதரின் சத்தம் எனக்குள் ஜோடிப்பதா உச்சாரமாய் ஓடுகிறே. உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவே. உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன், உயரே 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 நான் பரப்பேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூடவே இருக்கிறார், அவர் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். அவர் சர்வ வல்லவராய் நம்ம கூட இருக்கிறார். இப்ப நாம இப்ப வாழ்கிற வாழ்க்கை அது சரியானது இல்லை. அப்படித்தானே நாம இப்ப வாழ்கிற வாழ்க்கை அதுல நம்ம திருப்தி வரவே முடியாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவர் நம்ம கூட இருக்கிறார், வல்லவர் நம்ம கூட இருக்கிறார். மனித சத்தங்கள் நம்ம ஒரு எல்லையோடு நிறுத்தி இருக்கலாம், ஆனால் உன்னதரின் சத்தம் துணிக்கிற போது உற்சாகமாய் ஓட முடியும். ஹல்லேலூயா. பஞ்சம் வந்தப்ப ஈசாக்க பார்த்து உலக சத்தம் சொல்லியிருக்கோம், பஞ்சம் வந்துருச்சு, இருக்கிறதெல்லாம் பத்திரப்படுத்திக்கோ. ஆனா ஈசாக்கு சட்டைகளை விரித்தார். எப்படி விரித்தார்? அந்த பஞ்சத்திலே விதை விதைத்தார். ஆனா ஆண்டவருடைய மகிமை அவர் கூட இருந்ததுனால அது 100 மடங்கு பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில சூழ்நிலை எப்படி இருந்தாலும், மனிதர்கள் என்ன சொன்னாலும், நாம் ஆண்டவரை நம்பி நம்முடைய சட்டைகளை விரித்தால் போதும்.
நம்ம உயர எழும்புவதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 5 நிமிஷம் மட்டும் எழுந்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தி என்றார், நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வஞானியே ஆராதி. கையெழுத்து சொல்லுமா? கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. நாம கஷ்டப்பட்டு ஒரு சமையல் பண்ணா அதை தூர கொட்ட மாட்டோம். நமக்கு பிரியமானவர் சாப்பிடணும், நம்ம குடும்பம் நல்ல சந்தோஷப்படணும்னு நினைப்போம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை வழியில இருந்து வந்துட மாட்டோம். நமக்கு பிரியமானவர் அதுல சந்தோஷப்படணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நாமளே அப்படி நினைக்கும் போது, உலகத்தெல்லாம் வார்த்தையால் படைத்தவர் தம்முடைய கரத்தினால் நம்மை அழகாய் யோசித்து விரும்பி நம்மை படைத்தார். நம்ம பாவம் செய்த போது தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவர் நம்ம தூரத்துக்கு எரிய மாட்டார் அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நாம கஷ்டப்பட்டு செய்ததை சம்பாதித்ததை தூர போட மாட்டோம்னா, நம்ம படைச்ச ஆண்டவர் நம்மளை தூர போட மாட்டாரு, நம்மளை வீணாக விட மாட்டார். நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதை மாற்றுவார் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவி ஆத்துமா சரீரம் அவருக்கு சொந்தம். ஏன்னா அவர் தானே படைச்சாரு. ஆவிய பாவத்தினால சாத்தான் தொட நினைக்கிறான். ஆத்மாவை கவலையினால, துக்கத்தினால, பழைய நினைவுகள்னால, என்றைக்கோ நடந்தவைகளை வைத்து கவலைப்பட வைத்து நம்முடைய ஆத்மாவை துக்கப்பட வைக்கிறார். சரீரத்துல வியாதிய விபத்துகளை கொண்டு வந்து சரீரத்தை தொட நினைக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொன்னோம், ஆண்டவரே ஆவி ஆத்மா சரீரம் உமக்கு சொந்தமானவரே, அதை எந்த சாத்தானும் தொடாமல் காப்பி, எந்த சத்துருவும் தொடாமல் காப்பி, எந்த மனிதனும் தொடாமல் காப்பி, எந்த தீமையும் தொடாமல் காப்பி. ஒருவேளை நம்ம வாழ்க்கை
வாழ்க்கையில அப்படி தொடுகிறதான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில அப்படி தொட்டுட்டானே, என் குடும்பத்தை அப்படி தொட்டுட்டானே நீங்க நினைக்கலாம். அதன் மத்தியிலையும் சொல்லுங்க, அதை தொடாமல் காப்பீடு நம்பிக்கையோடு சொல்லும் போது ஆண்டவர் இழந்தவைகளை திருப்பி தருவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுவோமா, உங்க கையின் கிரியை ஆண்டவரே, உடைய கரத்தின் கிரியை நெகிழ விடாது. கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கரத்தின் கிரியை ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை கண்டவர், நித்திய நித்தியமாய் எங்களோட இருக்கிறவர். எங்க கரத்தை பிடித்து ஆவி ஆத்மா சரீரம் சொந்தம், நாங்க உங்க சொத்து ஆண்டவரே. அந்த நினைவோடு உமக்காய் வாழ, உமக்காய் ஓட ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறபடினால் உமக்கு சாட்சிகளாய் உமக்கு மகிமை கொண்டு வரும்படியா வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. இந்த கரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.